இந்தியன் பிராண்டான லாவால் வந்து Z66 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஃபோனோட பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.08 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் அப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஆனால் பாட்டம் சைடில் வந்து சின் ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாட்டமில் பெரிய சின்ன கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியுது. மேலும் ப்ராசராவது ஒழுங்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோன் வந்து ஸ்பெக்ட்ரமோட ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 1.6 கிளாக் ஸ்பீடில் தான் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2020 அட்லீஸ்ட் 2 GHz ஒரு ப்ராசர் ரன் பண்ணணும். ஸோ இவங்க அதுக்கும் கீழே தரமட்டமாக தான் இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து நல்லா இருக்க போகிறதுல ஃபோன் கண்டிப்பாக ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஸ்லாம் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பவர் குறைஞ்ச சிப்செட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் மீடியாடெக்கோட ஹீலியோ P20 எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அல்லது A25 எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ இவங்க அதையும் எடுத்துகிட்டு வரல, அதோட கீழே சிப்செட்டுக்கு போயிட்டாங்க. RAM இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 30GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 128GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபோனில் OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 OSல ரன் ஆகுது. பேக் சைடில் உள்ள கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் மொதல் கேமரா 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெப்த் சென்சராக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபோனோட பேக் சைடில் 2 கேமரா தான் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலும் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட்லையும் ஒரு 13 MP மெயின் கேமரா f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஃப்ரண்ட் சைடில் ஃபிளாஷ் கிடையாது, ஆனால் ஸ்க்ரீன் ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 3950 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3950 அப்படிங்கிற நம்பர்ஸுக்கு பதிலாக ஒரு 50 mAh தானே. ஸோ அட்லீஸ்ட் டேரெக்டாக 4000 அப்படின்னு சொல்லியிருக்கலாம் டிப்பிக்கலாக. ஆனால் இவங்க வந்து 3950 அப்படிங்கிறத நேர்மையாக இருக்கிறதுக்காக காட்டின மாதிரி காட்டி மார்க்கெட்டிங்கில் கோட்டை விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் வரும்போது இதுவுமே ஒரு விஷயத்தில் வந்து லைட்டாக நெகட்டிவாக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து 4GB LTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.2 மாதிரியான சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மரீன் ப்ளூ, பெரி ரெட் மற்றும் மிட் நைட் ப்ளூ அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்டான கலரில் வருது. இந்த லாவோட Z66 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது இது 7777 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே ஓகே தான், ஆனால் ப்ராசர் ரொம்ப பவர் குறைஞ்ச ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் 2 கேமரா கொடுத்தது சரி தான். ரெண்டாவது கேமரா என்ன கேமரா அப்படிங்கிறத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அது பண்ணலை. ஸோ டெப்த் சென்சராக தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே தான், ஆனால் அந்த ப்ராசர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ப்ராசராக இருக்குது. அதனால் ஃபோன் அப்படிங்கும்போது பார்க்கும்போது கேமரா கூட சில பேர் வந்து மன்னிச்சு விட்டுறலாம், ஏன்னா சில பேர் ஆப்ஸுக்காகவே வாங்குவாங்க. ஆனால் ப்ராசர் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயமும் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஹானரில் கூட ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த 9A ஸ்மார்ட் ஃபோனில் கூட ஹீலியோ P20 கொடுத்தாங்க. இதோட கம்மியான ப்ரைஸ் தான், ஆனால் இதில் வந்து அதோட கம்மியான ப்ராசர் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரதாங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ வரை நன்றி, வணக்கம்.